சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் 2025 அப்படிங்கிறது லாபங்களை கூட்டி வைக்கக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க. 11ஆம் பாவத்தில் சூரிய பகவான் போகிறாருங்க. இந்த மாதம் முழுவதுமே ஜென்மத்தில் குரு பகவான், அதே மாதிரி ஜென்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11, அதாவது ஜென்மஸ்தானமும் 11 பரிவர்த்தனை. இந்த மாதம் முழுவதும் இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு அமோகத்தை தருது. அது மட்டும் இல்லை, ராசிநாதன் வக்ரம் பெற்று 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சிறு தொழில் மூலமாகவும் பெரிய லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கார் உங்கள் ராசிநாதன். இப்போ அதனால் சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய லாபத்தை கைகூட்டி வச்சுருவார். அதனால் பெரிய தொழில் பண்ணுறாங்க, எனக்கு அதிக பெரிய லாபம் வருமானா கண்டிப்பாக வரும். முக்கியமாக ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காலத்தில் ஜென்ம குரு வனவாசம், அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருப்பார். இருந்தாலும் கூட இப்போ அந்த பரிவர்த்தனா யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு, அதுவும் வக்ர பரிவர்த்தனா யோகம் வரக்கூடிய அமைப்புங்கிறதுனாலங்க நல்ல ஏற்றம், நல்ல சுபிக்ஷங்கள், அபரிமிதமான வளர்ச்சிகள் தேடி வருதுங்க. உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா லாபம் உயரும். சொந்த தொழில் செய்பவங்களுக்கு லாபம் உயரும். நான் சொந்த தொழில் செய்யலை, நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன அலுவலக வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 1-11க்கான அமைப்பு உங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்தினருக்கும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தும். மேலதிகாரியிடம் நன்மதிப்பை பெறுவீங்க. அந்த மதிப்பை பெறதுனால சம்பள உயர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லை, மனசுக்கு பிடித்தமான துறையில் மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு. நீங்கள் அல்லது உங்களுடைய வேலை நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, செகண்ட் ஷிஃப்ட் போடுறாங்க, இது எனக்கு கொஞ்சம் ஒவ்வாமல் இருக்குங்க, என்னுடைய காலத்துக்கு பொருந்தி போகலை, எனக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் கிடைக்கணும், இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி ஷிஃப்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு. இல்லை அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நேர காலம் அமையும், அல்லது இடகாலம் அமையும், அல்லது ஒரு நல்ல துறை அலையும், டிபார்ட்மெண்ட் மாறுவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 11 இருக்கிறதுனால. அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான், 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான். இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறதுங்கிறது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தரும். உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பாக்கியம், அல்லது எல்லாருமே கூடி ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான ஒரு நல்ல யோசனை, அது மாதிரி நல்ல அபிவிருத்தி ஏற்படுதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் தனஸ்தானம். ஏன்னா 7ஆம் பாவங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடியது. அதே போல் மாற்று தொழில், நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, பார்ட் டைம் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. நண்பர்களை குறிக்கக்கூடியது, வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது. இந்த இடத்திற்கெல்லாம் ஆதிபத்தியம் 7ஆம் பாவம். அந்த இடத்திற்கு உடைய குரு பகவான் இப்போ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் போறார். 2ஆம் பாவம்ங்கிறது தன லாபம் அப்படின்னு பேர். அதே போல வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பொருளாதார உயர்வுகளை தரக்கூடிய ஸ்தானம் 2ஆம் பாவம். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்தில் செல்லுவதனால நல்ல தனலாபம், நல்ல உயர்வுகள் ஏற்படுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தில் கேது போகிறாரு, 11ல் ராகு போகிறார். இந்த கேது ராகு 2 பேரும் எப்போவும் சப்தமாக இருப்பாங்க. இப்போ அந்த கேது 5ஆம் பாவத்தில் இருப்பது யோகம், தெய்வ வழிபாட்டில் நன்மை தரும். என கேதுங்கிறவர் ஞான மோட்ச போக போக்கிய காரகனாக இருக்கக்கூடியவர். அந்த கேது பகவான் 5ஆம் பாவத்தில் போகிறது குழந்தை இல்லாத, ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஏன்னா அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்க்கறதுனால யோகம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ வழிபாடுகள் சித்தி ஆகும். ரொம்ப ஒரு தெய்வத்துக்கு போய் கும்பிட்டு வரணும் ஆசை இருக்குது, உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளணும், ஏதாவது வெளியூர் போகணும் அப்படிலாம் ஆசைப்படுறீங்க, போக முடியாமல் இருக்குன்னா இந்த மாதம் அந்த உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். உங்களுடைய மனோரதங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிலாஷைகள் எல்லாமே நல்ல பரிபூர்ண சித்தியாகக்கூடிய அமைப்பை உருவாக்குது. அதே மாதிரி ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கிறார்.
இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த சில அலைச்சல்கள் இருக்கும், இருந்தாலும் கூட அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். அதுதான் முக்கியம். நம்ம தொழில் ரீதியாக அலையிறது அடுத்த விஷயம். அந்த அலைச்சல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, ஒன்றுமே பிரயோஜனம் அல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா? அந்த வகையில் தொழில் ரீதியான நீங்கள் செய்யக்கூடிய அலைச்சல்கள் பிரயோஜனமாக இருக்கும், பொருளாதார உயர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட 11ஆம் இடத்துல சற்றே இருக்கக்கூடிய 4 கிரகம் இருக்குங்க இந்த மாதத்தில். சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, ராகு இருக்காரு, புதன் இருக்காரு, எல்லாமே யோகத்தை தருது. அதனால் இந்த மாதம் குறிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பற்பல யூகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அதே போல் பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21, 28 ஆகிய தேதிகளில் வெள்ளிக்கிழமை வருது. உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறேன். 21 மார்ச், அதே மாதிரி 28 மார்ச், 4 ஏப்ரல் 2025, 11 ஏப்ரல் 2025 ஆகிய ஆங்கில தேதிகளில் வெள்ளிக்கிழமை வருது. அதனால் மேற்கூறிய தனங்களை பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல ஆற்றல், நல்ல உத்வேகம், லாபம் பன்மடங்கு உயர்வு கிடைக்கும். சிவாய நமக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி அது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையவே கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம சேனல், நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும், அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமக.